ஸ்ரீ மாந்திரிக பயிற்சியிலிருந்து விஜய் பேசுகிறேன். ஒரு ஒரு நபருக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு, வந்து பாருங்கள், ரொம்ப ஆட்டம் காட்டுது, வீட்டுக்குள்ளார வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுது, அடங்க மாட்டேன்து, எல்லோரும் போட்டு அடிக்குது, அந்த பொண்ணு கையில் என்ன கிடைக்குதோ அதை எடுத்து அதால் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துக்கு போனேன். போய் பார்த்தா ஒரு 28 வயசுக்கிட்ட இருக்கும் அந்த பொண்ணுக்கு. பேய் பிடிச்சிருக்கான்றாங்க. பார்த்தா உண்மையிலே அந்த பொண்ணு வந்து அந்த மாதிரி தான் கதறுது, கத்துது, அழுகுது, தானாக பேசிக்குது, ஏதோ பண்ணுது அந்த பொண்ணு. அவங்களும் எங்கெல்லாம் கூட்டின்னு போய்ட்டு அந்த பொண்ணை வந்து பார்த்துருக்காங்க. வைத்தியரெல்லாம் பார்த்து என்னென்ன பூஜை முறைகளை செஞ்சு அந்த பேய் விரட்ட பார்த்துருக்காங்க. ஆனால் விரட்ட முடியல அவங்களால. எவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்து என்னை பற்றி சொல்லியிருக்கும்போது, சரி எவ்வளோ பார்த்தோமே, இவர் மட்டும் கூட்டின்னு வந்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு என்னை கூட்டின்னு போனாங்க. போய் பார்த்தா அந்த பொண்ணுக்கு இந்த நிலையத்தில் இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து நாடி பிடிச்சி பார்ப்போம். நாடி பிடிச்சி பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து பேய் பிடிக்கல. சரி இதெல்லாம் பண்ணுது, பேய் பிடிக்கிற மாதிரி, பேய் பிடிச்ச மாதிரி, ஏன் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து தலையில் ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரியான நிலைக்கு அந்த பொண்ணு தள்ளப்படுது. அந்த வலியால், தலையில் இருக்கிற வலியால், அது மற்றவங்களும் சொன்னாலும் புரிஞ்சிக்க முடியாதனால அந்த பொண்ணுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செய்யுது, செவுத்துக்கு போய் முட்டிக்குது, அட்டகாசம் பண்ணுது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அவங்க இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து நம்ம வந்து அங்கே மைதா மாவில், அதுக்கப்புறம் வந்து நம்ம பொம்மை செஞ்சு, புது சட்டி, அதுக்கு சில சாங்கிய முறையெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் செஞ்சு புது முறத்தில் அது வச்சு அந்த பரிகாரத்தை செஞ்சு அந்த மந்திரத்தை படிக்கும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுமோன்னா, அப்படியே கீழே படுத்துக்கிட்டு நாய் மாதிரி வந்து பூமியை நக்கும். அதனால தான் எல்லோரும் பயப்படுவாங்க அந்த பொண்ணை பார்த்து. ஏன் இந்த மாதிரி நக்குதாங்க? அந்த மாதிரி நக்கும்போது அந்த நாக்கு வந்து எப்படி பார்த்தா ஒரு 7 இன்ச்சு நீட்டு அந்த கீழே வரும். வாயிலேருந்து பூமிக்கு வந்து 7 இன்ச்சில் வரும். அப்படியே நக்கும் அந்த நாக்கு. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு வந்து நம்ம அந்த பூஜை முறை செஞ்சு அதில் இறக்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு ஒரு விதமான சத்தத்தை கொடுத்தாங்க, கத்துனாங்க. கத்துன ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு துர்நாற்றம் ஆச்சுது, பயங்கரமான துர்நாற்றம். அப்போ அவங்க கூட இருக்கவங்களாம், அவங்க அம்மா, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க தம்பி, அவங்க பசங்களாம் வந்து அப்படியே வந்து மூக்கு மூடிக்கிறாங்க, என்ன நாத்தம் தெரியலையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க காதில் வந்து ரத்தம் சீம் ஒழுகுது. உண்மை அங்கே சத்தியம், அது ரத்தம் சீம் ஒழுகுது. அந்த ரத்த சீம் ஒழுகின பிற்பாடு அந்த பொண்ணுக்கு வந்து சோப்பு போட்டு நல்லா கழுவி விட சொன்னேன். அந்த தலையெல்லாம் கழுவி விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிளியராக இருக்குங்க. எல்லோரும் ஒரு சந்தோஷம், ஒரு ஆச்சரியமாக போச்சு அவங்களுக்கு. ஏன்னா இத்தனை நாள் வந்து பேய் பிடிச்சிருக்கான்னு சொல்லி நம்ம அடிச்சுன்னு இருந்தோம், எங்கெங்கேயோ பார்த்து பூஜை பண்ணின்னு இருந்தோம், தாயத்து போட்டுன்னு இருந்தோம். அந்த பொண்ணை வந்து எந்தெந்த கோயிலுக்கு கூட்டின்னு போனாமே, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாமே, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போனாமே, எங்கேயுமே அது குணமாகலையே. இவர் எப்படி அது குணப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நான் குணப்படுத்தினாங்க. நான் வணங்குற தெய்வம் தான் வந்து குணப்படுத்துது. என்னென்னா, நான் ஏன் இது சொல்கிறேன்னு சொன்னால், மாந்திரிகன்றது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் கிடையாது. ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பேய் பிடிச்சிருக்கு, பூதங்கள் பிடிச்சிருக்கு, ஒரு செவினை வைக்கிறது, அப்புறம் பில்லி வைக்கிறது, சூனியம் வைக்கிறது, இது மட்டும் மாந்திரிகம் கிடையாது. ஒரு உடலில் இருக்கிற பயங்கரமான நோயை கூட குணப்படுத்த முடியும் தெய்வ சக்தியால். அவ்வளோ அற்புதங்கள் பண்ண முடியும், அவ்வளோ சித்திகள் பண்ண முடியும். அதுதான் மாந்திரிகம். நீங்கள் வந்து ஏதோ பார்க்குற
சில மாந்திரிக நபர்களால் வந்து எல்லோரும் ஒரே மாதிரி நினச்சிடாதீங்க. மாந்திரிகளை பல அற்புதங்கள் நமக்கு நிகழ்த்த முடியும். நடக்க முடியாத விஷயம்லாம் நடத்த கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால் இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு ஏதோன்னு ஒரு ஒரு தீராத ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நான் இலவசமாக வந்து உங்களுக்கு அதுக்குரிய ஒரு அந்த அந்த வழிமுறைகள் சொல்லித்தரேன். உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு வந்து ஒரு தீர்வு சொல்கிறேன். அது பயன்படுத்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக நடத்துக்குங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.